குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 15 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 200 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 201. ஒரு கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது, இருக்கிலேன் மறக்கிலேன் நினைந்திருந்த போதெல்லாம், ஒரு கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்றலோ, திருக்கலந்த போதலோ தெளிந்ததே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். ஒரு கலந்த பின் அப்படின்னா உயிர் உடலுடன் சேர்ந்த பின் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, என் உயிரானது உடலுடன் சேர்ந்த பிறகே உன்னை நான் அறிந்தேன். நான் எப்போதும் இறைவனையே நினைத்திருப்பதால் இறைவனுடன் வேறுபட்டிருப்பதோ அவரை மறப்பதோ இல்லை. தனித்த உயிரானது செயல் இழந்திருந்தது. ஆனால் உடலுடன் சேர்ந்த பிறகு இறைவன் போல் 5 செயல் செய்யும் உரிமை பெறுகிறது. எனவே உயிரானது இறைவனுடன் ஒன்றான நிலையை பெறுகிறது. வீடு பெற்ற நிலையில் இந்த ஒற்றுமை மேலும் தெளிவடைகிறது. அதற்கு துணையாக இருப்பது சிவாய நம எனும் மந்திரமே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 202. சிவாயம் அஞ்செழுத்திலே தெளிந்து தேவர் ஆகலாம், சிவாயம் அஞ்செழுத்திலே தெளிந்து வானம் ஆளலாம், சிவாயம் அஞ்செழுத்திலே தெளிந்து கொண்ட வான் பொருள், சிவாயம் அஞ்செழுத்துளே தெளிந்து கொள்ளும் உண்மையே. இதுதாங்க அந்த பாடல். வான்பொருள் அப்படின்னா பெரிய பொருள். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சிவாய நம என்னும் திருவைந்தெழுத்து மந்திரத்தை பல முறை முறைப்படி ஓதுவதால் தெளிவாக தேவர் ஆகலாம், அதனால் வானுலகையும் ஆளலாம். அந்த மந்திரத்தில் தெளிவடையக்கூடிய பெரிய பொருள் ஒன்று உள்ளது. இதை ஓதி அனுபவிப்பவர்கள் உண்மை என அறிவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 203. பொய்க்குடத்தில் ஐந்தொதுக்கி போகம் வீசும் ஆறு போல் இச்சடமும் இந்திரியமும் நீருமேல் அலைந்ததே, அக்குடம் சலத்தை மொண்டு அமர்ந்திருந்தவாறு போல் இச்சடன் சிவத்தை மொண்டு உகந்தமர்ந்து இருப்பதே. இதுதாங்க இந்த பாடல். பொய்க்குடம் அப்படின்னா அழியும் தன்மை கொண்ட இவ்வுடல், இந்திரியம் அப்படின்னா 5 புலன்கள், உகந்து அப்படின்னா மகிழ்ந்து. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அழிவதற்கான இவ்வுடலில் பஞ்சபூதங்களும் 5 ஒதுங்கி நின்று அனுபவம் தருகின்றன. இவ்வுடல் அறிவற்றது, ஆனால் 5 அறிவுடையவை. நீர்மேல் மிதக்கும் தாமரை மலரை போன்று இந்த உடலில் இந்திரியங்களாகிய 5 அறிவு பொருள்கள் அலைகின்றன. மனக்குடத்தில் இருக்கும் நீர் கசியாமல் இருப்பது போல் அறிவற்ற இந்த உடலில் அறிவு பொருளாகிய சிவமும் புகுந்து மகிழ்ந்து அமர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 204. பட்டமும் கயிறு போல் பறக்க நின்ற சீவனை பார்வையாலே பார்த்து நீ படுமுடிச்சு போடடா, திட்டவும் படாதடா சீவனை விடாதடா, கட்டடா சிக்கென களவறிந்த கல்லனை. இதுதாங்க அந்த பாடல். சீவன் அப்படின்னா ஆன்மா, களவறிந்த கல்லன் அப்படின்னா உயிர். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பட்டமும் அதில் முடிக்கப்பட்டுள்ள கயிறும் போல் நம் ஆன்மாவும் உடலும் உள்ளன. கயிறு அருந்து விட்டால் பட்டம் பறந்து விடுவது போல உடல் இல்லாத போது உயிரானது வெளியேறி மறையும். பட்டத்தை பார்வையால் பார்த்து முடிச்சு போடுவது போல அனுபவத்தால் ஆன்மாவை கண்டு அது விலகாமல் உடலில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இது இயலாத செயல் என்று சலித்து திட்டக்கூடாது, முயன்றால் முடியும். உடலில் புகுந்த ஆன்மாவும் இறைவனும் உடல் தளரும் போது வெளியேறி விடுவர், அவ்வாறு வெளியேறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 205. அல்லிறந்து பகலிறந்து அகபிரம்மம் இறந்து போய் அண்டர் அண்டமும் கடந்த அநேக ரூபமாய் சொல்லிறந்து மனமிறந்த சுகசுரூப உண்மையை சொல்லியார எண்ணில் வேறு துணைவரில்லை ஆனதே. இதுதாங்க அந்த பாடல். அல்லிறந்து அப்படின்னா இரவு கடந்து, அகபிரம்மம் அப்படின்னா நானே கடவுள், அநேக ரூபம் அப்படின்னா பல வடிவுகள். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இரவும் பகலும் கடந்து நானே கடவுள் என்று கூறும் நிலையும் கடந்து விட்டால் பல அண்டங்களும் அங்குள்ளவர்களும் பல வடிவுகளும் நாமே ஆகலாம். இவற்றை வாயால் கூறவும் மனத்தால் நினைக்கவும் முடியாத ஆனந்தமே வடிவமாகும். அப்போது தன்
தன் அனுபவத்தை மற்றவரிடம் கூறி மனம் ஆறுதல் அடைய முடியாது. காரணம், அதை கேட்க அருகில் துணைவர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 206. ஐயிரண்டு திங்களாய் அடங்கி நின்ற தூய்மைதான் கையிரண்டு காலிரண்டு கண்ணிரண்டு மாகியே மெய்த்திரண்டு சத்தமாய் விலங்கு ரசகந்தமும் துய்ய காயம் ஆனதும் சொல்லுகின்ற தூய்மையே. இதுதாங்க இந்த பாடல். ஐயிரண்டு திங்கள் அப்படின்னா 5x2 10 மாதங்கள், தூய்மை அப்படின்னா மாதவிடாய், மெய் அப்படின்னா உடல், காயம் அப்படின்னாலும் உடல் தான். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தூய்மை என்று உலக மக்கள் இகழ்ந்து பேசும் மாதவிடாய் ஆனது ஆண் விந்துடன் கலந்து 10 மாதங்கள் ஆனதும் கையும் காலும் கண்ணும் பெற்று சுவை ஒளி ஊறு ஓசை மனம் ஆகியன அறியும் உடலும் பெற்று நமக்கு துணையாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 207. அங்கலங்க பீடமும் அசவை 3 எழுத்தினும் சங்கு சக்கரத்தினும் சகல வாகனத்தினும் பங்கு கொண்ட யோகிகள் பரமவாசல் அஞ்சினும் சிங்கநாத ஓசையும் சிவாயம் இல்லது இல்லையே. இதுதாங்க இந்த பாடல். அங்கம் அப்படின்னா உடல், அசபை 3 எழுத்து அப்படின்னா ஆ உ என்னும் 3 எழுத்துக்கள். இவை மூன்றும் சேர்ந்து ஓம் என்ற ஓரெழுத்து மந்திரம். ஸோ இந்த பாட்டுக்கான பொருள் என்ன அப்படின்னா, நம் உடலில் சூட்சமமாக லிங்கபீடமாக இருப்பதும் அசபை மந்திரம் என்னும் ஆ உ இம் என்ற 3 எழுத்தாக இருப்பதும் சங்கு சக்கரங்களாகவும் சகல சராசரங்களாகவும் இருப்பதும் மெய்ப்பொருளான சிவமே ஆகும். இதனை அறிந்து ஆகாயமான தன் மனத்தில் சிவபெருமானையே நினைந்து பிராணாயாமம் செய்யும் யோகிகள் 10வது வாசல் என்னும் பரமபத வாசலில் நாத ஓசையை சேர்த்து பரமனை கண்டு 5 புலன்களையும் 5 எழுத்தால் அடக்கி தியானத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 208. 5 எழுத்தும் 3 எழுத்தும் என்றுரைத்த அன்பர்கால் 5 எழுத்தும் 3 எழுத்தும் அல்ல காணும் அப்பொருள் 5 எழுத்து நெஞ்செழுத்து அவ்வெழுத்து அறிந்த பின் 5 எழுத்து அவ்வின் வண்ணமானதே சிவாயமே. இதுதாங்க அந்த பாடல். 5 எழுத்து அப்படின்னா சிவாய நம, 3 எழுத்து அப்படின்னா ஆ உ இம் என்ற 3 எழுத்துக்களும் சேர்ந்து ஓம் என்ற எழுத்து. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, திருவைந்தெழுத்து அல்லது ஓம் என்னும் 3 எழுத்து ஓதினாலே போதும் என்று கூறும் அன்பர்களே, அந்த இறைவன் அந்த எழுத்துகளாக மட்டும் இல்லை, 5 அல்லது 3 எழுத்துக்களை ஓதும் போது நெஞ்சில் எழும் அன்பாகிய எழுத்து எழுவதை கண்டால் திருவைந்தெழுத்தும் 3 எழுத்தும் அந்த அன்பாகிய எழுத்தில் ஒன்றாகிவிடும். அதுவே சிவபெருமானை நமக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 209. ஆதரித்த மந்திரம் அமைந்த ஆகமங்களும் மாதர் மக்கள் சுற்றமும் மயக்க வந்த நித்திரை ஏது புக்கு ஒலித்ததோ எங்குமாகி நின்றதோ சோதி புக்கு ஒலித்திடம் சொல்லடா சுவாமியே. இதுதாங்க இந்த பாடல். மாதுனா மனைவி, மக்கள் அப்படின்னா பிள்ளைகள், சுற்றம் அப்படின்னா உறவினர், நித்திரை அப்படின்னா இறப்பு. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, காலம் முழுவதும் சொல்லி வந்த மந்திரங்கள் அமைந்துள்ள ஆகம நெறிகளை கடைபிடித்து வாழ்ந்து வரும்போது மனைவி, பிள்ளைகள், உறவினர் என அனைவரையும் மறக்கும்படியாக ஒரு நொடியில் மயக்க வந்து இறப்பு எவ்வாறு ஏற்பட்டது? உடலில் இருந்த உயிர் எங்கு போனது? உயிரானது உடலிலேயே ஒளிந்து கொண்டதா அல்லது அதுவே ஆகாயத்தில் போய் நின்றதா? ஆன்மாவில் சோதியாகிய விளங்கிய இறைவன் உடம்பை விட்டு எங்கு சென்று ஒளிந்து கொண்டான்? சோதி மறைந்த இடம் எங்கு என்பதை சுவாமியாக வருபவர்கள் கூறி இரவா நிலை பெற உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 210. அக்கரம் அநாதியோ ஆத்துமா அநாதியோ புக்கிரந்த பூதமும் புலன்களும் அநாதியோ தக்கமிக்க நூல்களும் சதாசிவம் அநாதியோ மிக்க வந்த யோகிக்கால் விரைந்துரைக்க வேணுமே. இதுதாங்க அந்த பாடல். அக்கரம் அப்படின்னா எழுத்து, அநாதி அப்படின்னா தோன்றிய காலம் எப்பொழுது என்று அறிய முடியாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எழுத்து நம் ஆன்மா, ஆன்மா இடம் பெற்ற 5 பூத உடல், 5 புலன்கள், தர்க்க நூல்கள், உடம்பில் உணரத்தக்க சதா
சதாசிவம் ஆகிய அனைத்துமே அனாதியோ? தவத்தில் சிறந்து விளங்கும் யோகிகளே, நீங்கள் விரைந்து பதில் சொல்வீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 22வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.